வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து ஆஃப்டர்நூன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருண்டு பரண்டுட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெக்கவர் நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேஷோட உதவியோட 115 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50. இன்றைய தினத்தில் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் ஒரு 260 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டேயில் ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னைக்கு டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கொஞ்சம் தப்பிச்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எஃப்ஐஐஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் கணிசமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1600 கோடி வரைக்கும் பணத்தை நம்ம மார்க்கெட்டில் நெட்டாக வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி. ஆனால் டிஐஎஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. வழக்கமாக நடக்கிறது தானே. ஸோ இவன் விற்றா அவன் வாங்குறதும், அவன் விற்றா இவன் வாங்குறதும் தான் பொழப்பாகவே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேர் சேர்ந்து. பட் எது எப்படியோ எஃப்ஐஎஸ் ஒரு வழியாக நம்ம மார்க்கெட்டில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பையிங் சைட்டில் இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தியாக பார்க்கப்படுது. ஆனால் இன்னும் பல பங்குகள் பார்த்திங்கன்னா ஏற்றத்தை கொடுக்காம இருக்குது. ஸோ இதுக்கு அப்படின்ட்டு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அந்த டைம் வரும்போது டெஃபினட்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணும். பல பங்குகள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஸோ நல்ல ஒரு பீக் வேல்யூவேஷனில் இருக்குது. அப்படி இருந்தும் கூட தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. சேம் டைம் பார்த்திங்கன்னா அருமையான பங்குகள் அடிமட்டத்தில் கிடக்கு. அப்படிப்பட்ட பங்குகளில் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் வரல. சொல்லப்போனால் ரீசெண்டாக லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஐபிஓஸ் கம்பெனிஸ் கூட பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. சொல்லப்போனால் இன்னும் அதோட மதிப்பு ரொம்ப பீக்கில் இருக்குது. அப்படி இருந்தும் கூட மார்க்கெட்டில் அதுக்கான ஒரு கிரேஸ் வந்து குறையல. தொடர்ந்து அந்த நிறுவனங்களில் பணத்தை போட்டுட்ருக்காங்க. உதாரணத்துக்கு ஸோ எனக்கு கிடைச்ச தூத் டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், ஸோ இல்லை மில்கி மிஸ்டாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது ஐபிஓவில் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏறுமுகமாக தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி தூத் டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக இப்போது ரூ. 1500 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் பிஇ பாருங்க ரொம்பவே மதிப்பு ஓவராக போயிட்டுருக்கு. ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட 75% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் ஐபிஓவில் இருந்து இந்த நிறுவனம் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்ஸ் டபுள் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆகுமான்னு தெரியல. பட் ஆச்சுன்னா இந்த இடத்துல நான் ஒரு லாட்டை வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ அது வரைக்கும் போகுமான்னு தெரில. ஏன்னா இப்போவே இதோட மதிப்பீடு ரொம்பவே கொண்டு போய் உச்சத்தில் வச்சுருக்காங்க. காரணம் ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஈவி ஒரு காரணமாக வந்திருக்கு. பட் மில்கி மிஸ்ட் ஏறிட்டு இருக்கு. அது என்ன காரணம்னு தெரில. பட் இதெல்லாம் இந்த நிறுவனமும் சரி, அந்த நிறுவனமும் சரி, இன்னும் பல நிறுவனங்களும் சரி, ஸோ மோஸ்ட்டாக ரொம்ப வந்து பீக் வேல்யூவேஷனில் இருக்குது. இது சஸ்டெயின் ஆகாது. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்கா இருந்தாலும் போட்டு உடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஹியூண்டாய் அண்ட் ரிலையன்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் கூட வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஸோ சார்ஜிங் பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் அண்ட் பிபி ஜாயின்ட் வெஞ்சர் பெட்ரோல் பங்க்கில் ஸோ பார்ட்னர்ஷிப்போட சார்ஜிங் பாயிண்ட்ஸை வந்து ஹியூண்டாய் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஹியூண்டாய் கிட்ட இருக்குது. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா இவங்களுடைய இந்த இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸை வந்து 37,000க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா நாடு முழுவதும் வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு தரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா ஸோ நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு யுஎஸ் கம்பெனியில் $14 மில்லியன் பணத்தை வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த நிறுவனத்தில் ஒரு $8 மில்லியன் 2024 இறக்கியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு $24 மில்லியன் வரைக்கும் இந்த நிறுவனத்தில் பணத்தை போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நாட்கோ ஃபார்மாவும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இன்னும் அக்யூசிஷனை பேஸ் பண்ணி நகர போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதன் மூலயமா ஒரு வளர்ச்சியை கொண்டு வர போகிறோம். அதில் ஒரு பங்கு தான் இந்த ஆட்னாக்கோ ஏதோ ஒரு கம்பெனி சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனியை வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை பண்ண போகிறதா தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. பட் இதெல்லாம் பலனளிப்பதற்கு எப்படியும் ஸோ வருடங்கள் ஆகும், உடனே வந்து கொடுக்காது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஜெனிசிஸோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். அப்பேற்பட்ட கம்பெனிலையாலும் நாட்கோ ஃபார்மா முதலீடு பண்ணியிருக்காங்கிற மாதிரியான ஒரு தாட்டு நமக்கு வரும். ஏன்னா ஸோ இந்த நிறுவனம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்ம மனிதர்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லிவர் போகும், ஹார்ட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் மாற்றணும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் இந்த நிறுவனம் வந்து ப்ளே பண்ணுது. இந்த பன்னியோட கிட்னி, ஸோ அதோட லிவர், இந்த மாதிரியான விஷயங்களை மனிதருக்கு பொருத்துறதுக்கான ஆராய்ச்சியை பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, 2024 ஒருத்தருக்கு வந்து எஃப்டிஏ அப்ரூவலோட வந்து பொருத்தியிருக்காங்க. அறுவை சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்து நடத்தியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த செய்தியும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இல்லை பல செய்தித்தளங்களில் நம்ம கேட்டிருப்போம். அப்பேற்பட்ட நிறுவனத்தில் நாட்கோ ஃபார்மா முதலீடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் இதெல்லாம் வந்து பலனளிப்பதற்கு இன்னும் பெரிய அளவுக்கு பூம் ஆகிறதுக்கு
வருடக்கணக்கில டைம் எடுக்கும். அண்டு ஸோ இது ஒரு பிரைவேட் கம்பெனி. ஸோ லிஸ்டட் கம்பெனி கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட கம்பெனியில பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் எவ்வளோ பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ இதன் மூலியமா எந்த அளவுக்கு பயன் கிடைக்கும், ஸோ அந்த நிறுவனம் எப்போ சாதிப்பாங்க அப்படின்ட்டு பல வகையான விஷயங்கள நம்ம தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நமக்கு உண்மை தன்மை இன்னும் பெரிய அளவுக்கு வந்து புரிய வரும். ஸோ இத பற்றியெல்லாம் நம்ம கண்டிப்பா ரிசர்ச் பண்ணிட்டு டீட்டெயில்டா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து நம்ம சும்மா பார்த்துட்டு மட்டும் போகாம, என்ன நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம இன்னும் உன்னிப்பா வந்து கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி கவனிச்சு முதலீடு பண்ணும்போது ஏமாற்றம் இருக்காது. ஸோ இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு ஜட்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால ஏமாற்றம் இல்லாம அடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கும், புரிதல் இருக்கும். அதன் அடிப்படையில் போம்போது, ஸோ ஒரு வெற்றியான ஒரு பயணம் நமக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது வெல்ஸ்பான் கார்ப். இத பத்தி ரீசென்ட்டா டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல ஏற்றத்த குடுத்துட்டு இருந்தது. யுஎஸ்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா, இவங்க வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வெல்ஸ்பான் கார்ப்போட ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா, பங்குகள விக்கிறாங்க. ஒரு 2.4% ஸ்டேக்க 1417 கோடியில பிளாக் டீல் மூலியமா விக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனத்தோட ஏற்றத்த நம்ம பார்த்தோம். ரீசென்ட்டா சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருந்தது. இந்த நேரத்தில சரியா பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து புரமோட்டர் ஓரளவு ப்ராஃபிட்ட வந்து வெளிய எடுக்குறாங்க. ஸோ பணத்த வெளிய எடுக்குறாங்க. இது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் குரோவ்ல வந்து ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ குரோவ்ல பார்க்கும்போது ரிப்பீட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 1900 கோடி மதிப்பிலான பங்குகள வித்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒண்ணு. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வித்துட்டு வெளிய போறதுக்கான இடம் நெறையாவே வந்திருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல நம்ம இருந்துறக்கூடாது. அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு, ஸோ சேஃபா வந்து டிராவல் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஐடிசி. ஸோ ஐடிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ எஃப்எஸ்ஐஐ பார்க்கும்போது, ஸோ ஐடிசி வந்து 100% இந்த ஆஷிர்வாத் ஆட்டா. ஸோ இந்த ஆஷிர்வாத் கோதுமை மாவ 100% ஆட்டா அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது ராஜா அப்படின்ட்டு எங்கேயும் கூர்க்கா கௌசிக் வந்தா எப்படி அப்படிங்கிற மாரி இந்த நிறுவனத்துக்கு நடுவுலயே வந்திருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா டாபர்க்கு வந்தாங்க. ஸோ இன்னும் பல நிறுவனங்களுக்கு இந்த மாரியான பெப்சி, எனர்ஜி ட்ரிங்க்குன்னு நீ போடக்கூடாது அப்படின்னாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள இப்ப தொடர்ந்து எஃப்எஸ்ஐஐ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில ஐடிசியும் மாட்டியிருக்கு. ஸோ இப்ப ஐடிசிய பொறுத்தவரைக்கும் 100% ஆட்டா அப்படின்ட்டு நீ கிளைம் பண்ணக்கூடாது. மைதா சேர்க்கல, இதெல்லாம் பண்ணல அப்படின்ட்டு ஸோ கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி எஃப்எஸ்ஐஐ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல லைசென்ஸ கேன்சல் பண்ற அளவுக்கு வந்து போயிருக்கு. பட் இப்போ அது கேஸ் ஆயி கோர்ட்ல இருக்கு. ஸோ இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைம் குடுத்துருக்காங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் ஐடிசி இந்த மாரி நீங்க லைசென்ஸ வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி எஃப்எஸ்ஐஐக்கு ஒரு ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த 100% ஆட்டா இதெல்லாம் வந்து அவங்க நீக்கிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாபருக்கும் இதே மாரி தான் நிலைமை ஏற்பட்டது. அவங்களும் கோர்ட்ல கேஸ போட்டு அவங்களுக்கு சாதகமா தீர்ப்ப வாங்குனாங்க. டைம வாங்குனாங்க. ஸோ இப்ப இதுதான் இந்த ஐடிசிலயும் வந்து நடக்குது. ஸோ இன்னும் 100% அப்படின்ட்டுலாம் கிளைம் பண்ண முடியாது. ஆமா எல்லாம் பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு கிளைம் பண்றாங்க. ஸோ உண்மை எதுவோ அத சொல்லி விக்கிறது கிடையாது. பட் இப்பவாச்சும் கொஞ்சம் முழிப்பு வந்து இத வந்து தட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நிறுவனத்துக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஹார்ஷான ஒரு வழியில இந்த எஃப்எஸ்ஐஐ பார்த்தீங்கன்னா பாடம் புகட்டியிருக்கு. இதிலிருந்து மாறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஐடிசிய பொறுத்தவரைக்கும். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் மட்டும் பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 26,00,000 வரைக்கான ஏஐ டூல்ஸ வந்து யூஸ் பண்றதா தகவல் கிடைச்சிருக்கு. யூசேஜுக்கு அவங்க செலுத்தக்கூடிய தொகை ரூ. 26,00,000 அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ ஏஐ பார்த்தீங்கன்னா, ஐடியோட வேலைய வந்து ரொம்ப ஈஸி பண்ணிரும் அப்படிங்கிற மாரி பல செய்திகள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஏஐ பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இந்த ஐடி கான்ட்ராக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்ட்ரும். இவனுங்க வந்து ரொம்ப சிம்பிளா கம்மி ரேட்டுக்கு வந்து பண்ணி குடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது. பட் நம்ம அப்பவே இத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இவன் சேவை பண்றதுக்கு வரல. ஸோ இவனோட ரெவென்யூ ரன் ரேட்ட நம்ம எடுத்து பார்த்தாலே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கான். ஒரு எஸ்டிமேட் வந்து போட்டிருக்கான். இத்தன டாலர வந்து நாங்க சம்பாரிப்போம் அப்படின்ட்டு. ஸோ இவன் எப்படி கம்மி ரேட்டுக்கு குடுப்பான்? ஒரு நிறுவனம் இருக்கு. ஸோ ஒரு நிறுவனத்துக்கு ஒரு வேலை ஆகணும். ஸோ அந்த வேலைய லெகசி ஐடி நிறுவனங்களும் பண்ணும். இந்த ஏஐ கம்பெனிஸும் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ஸோ எதுக்கு இவனுக்கு அதிகமா பணம் குடுக்கணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா வந்து வரும். ஸோ காஸ்ட் ரொம்ப முக்கியம். அத எப்படி வந்து இவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ இது ஐடி கம்பெனிஸ் இப்போ நான் ரீசென்ட்டா ஒரு செய்தி பார்த்தேன். என்னன்னா,
ஐடி கம்பெனிஸ் கிட்ட கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுக்கு கான்ட்ராக்ட் குடுப்பாங்கல்ல, டீல்ஸ் குடுப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா நெகோஷியேட் பண்றாங்க. நீங்க கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி. பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா, எப்படி பண்ண முடியும்? ஸோ அவன் சொல்லுவான், "ஏஐனால கம்மியெல்லாம் ஆகலடா சாமி. ஏஐனால செலவும் அதிகமாகுது." அப்படிங்கிறத கண்டிப்பா நிறுவனத்துக்கிட்ட அவங்க வந்து சொல்லத்தான் போறாங்க. ஸோ ஒரு பக்கம் அந்த எம்ப்ளாயிக்கு மந்த் ஆன் மந்த் சேலரியும் வந்து குடுக்கணும். அது போக இன்னும் வந்து சிறப்பா, சீக்கிரமா செயல்படுவதற்கு இந்த ஏஐ டூலும் அத்தியாவசியமா ஒண்ணு மாறிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இதோட காஸ்ட் வந்து உயரத்தான் போதே தவிர, கம்மி ஆகாது. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒருக்கா ஏத்திட்டானுங்கன்னா, கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு பெரும்பாலான 95% 90%க்கு கம்மி பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஐடி எப்படி இதிலருந்து மீண்டு வந்து ஒரு பட்டய கிளப்புற பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!